சரியான கேள்விகளை அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேன். இந்த டிப்பா புயலால எங்களுக்கு கிரவல் ஏற்றத்திற்காக விசேட அனுமதி மாவட்ட செயலாளர்களால் வழங்கப்பட்டது. அதற்கான அமைய சனசமூக நிலையங்களுக்கு ஒவ்வொரு சனசமூக நிலையத்துக்கும் 2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதனூடாக இந்த கிரவல்களை போட்டு ரோடுகளை செப்பனிட சொல்லி எங்களுக்கு உள்ளூராட்சி ஆணையாளராக எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அதற்கு அமைய எங்களுக்கு அந்த நேரத்தில் மழை வெள்ளம் எல்லாம் பிரச்சனையாக இருந்தபடியாக உரிய அனுமதிகள் டிஎஸ்எம்பி அங்கே எல்லாம் எடுக்க தேவையில்லை, விசேட அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுகிற என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டு உண்மையிலேயே மன்னார் நகரசபைக்கு இந்த கிரவுகளை கொண்டு சேர்க்கிறதுல நான் பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்தினேன்னு சொன்னேன். அங்கே கிரவுள் ஏற்றுற நேரம் லோரியல் புதை வெளியெடுக்கிறார். அப்போ பாரிய பிரச்சனைகளை இந்த கிரவுள் கொண்டு வராக்கள் முகம் கொடுத்தாங்க. அதே நேரம் அந்த மக்களும் தங்கள இடங்களுக்கு வீதிகளுக்கு கிரவுள் போடணும் என்று மக்களும் அங்கே பிரச்சனை கொண்டதால் அந்த மக்களுக்குரிய வீதியையும் செப்பனிடுவதற்கான ஏற்பாடையும் செய்து கொண்டு அங்கே போய் நின்று அந்த லொரிகளை ஒழுங்குபடுத்தி அந்தந்த சனசமூக நிலையங்களுக்கு இந்த கிரவல்கள் வழங்கப்பட்டது. அந்தந்த சனசமூக நிலையங்கள் எத்தனை லோட் கிரவல் தங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை அந்த சனசமூக நிலையங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே போன்று அதே வட்டாரத்தை மெம்பர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதைவிட ஏசிஎல்டி ஆபீஸில் இருந்து சென்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் மற்றும் மன்னார் நகரசபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், மன்னார் நகரசபையின் வேலைக்கு பொறுப்பான அதிகாரி போன்ற குழுக்களால் சென்று ஒவ்வொரு கிரவல் லோட்டாக எண்ணப்பட்டு இத்தனை லோட் இந்த ரோட்டுக்கு போடப்பட்டு செப்பனிடப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. இதுல இந்த அறிக்கைகள்ல ஏதாவது சந்தேகம் கௌரவ உறுப்பினர் ஆண்டனி டேவிட்சன் அவர்களுக்கு எழுமாக இருந்தால் நீங்கள் இது தொடர்பாக சரியான முறையில் அந்த ஆவணங்களை பார்ப்பதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு சகல ஆவணங்களையும் பரிசீலித்து அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தாராளமாக இந்த சபையிலே நான் உங்களுக்கு அனுமதி தருவேன். இன்னால கேட்கப்பட்ட விடயம் என்னன்னா ஜிஎஸ்எம்பி கொமிஷன் இல்லாம ஜிஏ ஸ்பெஷல் கொமிஷன் சர்வே இதை ப்ரொபோசிங் செய்தது ஆறு கச்சேரியான ஆணையம் விட்டுருந்தது. அது சூப்பர்வைசர் செஞ்சது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். என்னென்ன தடைகள் ஜிஏ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். நீங்க என்னென்ன போயிட்டு ஏத்தல அத நீங்க ஜிஏ தான் கேட்கணும். நீங்க என்னென்ன ஜிஏ தான் கேட்கணும். ஜிஏ கேட்கணும். ஜிஏ கேட்கணும். ரைட். சொன்னா நீங்க ரோட்டெல்லாம் போட்டீங்க, மண்ணெல்லாம் அடிச்சீங்க, அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. நீங்க கிணத்தை வெட்டிட்டீங்க, கிணறு இருக்குது. ஆனா அந்த கிணத்தை யார் வெட்டினதான் கேள்வி. சரியா? அதாவது என்னன்னா அந்த டிப்பர் வந்து நீங்க எவ்வளவுக்கு ஒரு லோட் டிப்பர் அடிச்சீங்க நான் போன மீட்டிங்லையும் கேட்டேன். இது வரைக்கும் நீங்க சொல்ல நீங்க இப்ப கீழே வைக்க வேணுங்கன்னு சொல்லுவீங்க. சரியா? ஒரு லோட் டிப்பர் வந்து நீங்க மண் வந்து உங்களுக்கு கவர்மெண்டால ஃப்ரீயா தந்துட்டாங்க மண் வெட்ட சொல்லி. சரியா? 24,000 ரூபாய்க்கு மதவாச்சில இருந்து கொண்டு வந்து இங்க மண் அடிக்கிறாங்க. சரியா? வேணும்னா நீங்க எத்தனை டிப்பர் வேணாலும் கேளுங்க, இல்லை வேணும்னா நாங்க உங்களுக்கு இதுவரை சமர்ப்பிக்கிறோம். ஆனா நீங்க வந்து 25,000 ஏதோ அடிச்சுன்னு போன சபையில நீங்க சொன்னீங்க. சரியா? அது ஏன் 24,000 ரூபாய்க்கு அவங்க கொண்டு வந்து அடிக்கிறாங்க, நீங்க இங்க ஃப்ரீயா மண்ணை வெட்டி எனக்கு 25,000 சொச்சதுக்கு கொண்டு வந்து இங்க அடிச்சீங்க? எல்லாமே அது ஒன்று நான் முடிச்சிடுறேன். கேள்வி குரலின் ஊடாக தான் எல்லா விடயமும் இங்க இடம்பெற்றிருக்கிறது. 24,000 எல்லா விடயமும் கேள்வி குரலாக சகல ஆவணங்களையும் சகலரும் பரிசீலித்து அவர்கள் எல்லாரும் சைன் பண்ணி ஏசிஎல் ஆபீஸில் இருக்க தொழில்நுட்ப மேற்பார்வையிட்டு சீனியர் டிஓ சைன் பண்ணி கணக்காளர் சைன் பண்ணி அதே போல ஏனைய விடயங்கள் வவுச்சர்கள் எல்லாம் எல்லாம் சரியான முறையில நடந்திருக்கு. இதுல முறைகேடு நடந்ததுன்னு சொன்னா நீங்க தொடர்பாக கம்ப்ளைண்ட் எழுதி முறைகேடை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இல்ல முறைகேடு நடந்தது கச்சேரியில ஒரு லோட் டிப்பர் வந்து 20 எவ்வளவு அமௌண்ட் அவங்களோட கோட்டேஷன் அமௌண்ட்